கௌரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஹாஸ்பிட்டல் வாரம் அப்படிங்கிற மாதிரி நேற்றுலேருந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி ஒரு ஹாஸ்பிட்டல் பற்றி தான் பேச போகிறோம். ஷல்பி லிமிடெட், ஷல்பி ஹாஸ்பிட்டலுங்கிற ஹாஸ்பிட்டல். அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் குருஜி நம்ம கூட ஜாயின் பண்ணுறார். லெட்ஸ் வெல்கம். ஓகே, இது எப்படிப்பட்ட ஹாஸ்பிட்டல் சார்? நொண்டி அடிச்சுட்டே போட நல்லா நடந்து வரலாம். நல்லா நடந்து வரலாம். ஓவராக பேசுனா வாயை உடைச்சிருவாங்கன்ற மாதிரி. பேசிக்கலி நீ டிரான்ஸ்பிளான்ட் ரீப்ளேஸ்மெண்ட். ஓகே, அதுதான் இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ். சென்ட்ரல் இந்தியா அண்டு வெஸ்டர்ன் இந்தியா. வெஸ்டர்ன் இந்தியாவில் இருக்காங்க. இதில் தான் அவங்க நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா விக்ரம் ஷா அப்படிங்கிறவர் தான் டாக்டர், ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் அவர் தான். ஸோ அவருடைய லீடர்ஷிப்னால தான் இது ட்ரெமெண்டஸாக க்ரோ ஆகிருக்கு. 1994 ஆரம்பிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது 27 பெட்டோட ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலாக ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் நல்ல க்ரோத்து. அதில் முக்கியமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தோன்னா 2021 அமெரிக்காவில் வந்து ஒரு யூனிட்டை வாங்கினது. தெர் இஸ் இம்ப்ளான்ட், அதாவது நீக்கு வேணுங்கிற இம்ப்ளான்ட்லாம் பண்ணுற ஹாஸ்பிட்டல், மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டல். அது வந்து FDA அப்ரூவ்டு ஃபெசிலிட்டியே. ஓகே, அது வந்து நியர்லி அபவுட் 80 crores கொடுத்து வாங்கியிருக்காரு. ஓகே, 2023 ராஞ்சியில் வந்து 60 பெட்ஸ் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலை கட்டியிருக்காங்க. இவங்களுடைய லொக்கேஷன்ஸ் பார்த்தோம்னா வாப்பியில் இருக்குது, இந்தூரில் இருக்குது, ஜெய்ப்பூரில் இருக்குது, நரோடாவில் இருக்குது, அதுக்கப்புறம் சூரத், ஜபல்பூர் இங்கெல்லாம் இருக்குது. சரி, இவங்க மாடல் என்ன, ஓன் ஹாஸ்பிட்டலும் இருக்குது, ஃப்ரான்ச்சைஸியும் இருக்குது. இந்த ஃப்ரான்ச்சைஸி எப்படின்னா ஏன்னா அசட் லைட் மாடல், எல்லாமே தானே ஃபெசிலிட்டி வச்சுக்காம நான் அவங்க வந்து ஃப்ரான்ச்சைஸியும் கொடுக்குறாங்க. இவங்க நேம் வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணனால அதை யூஸ் பண்ணி சில பேர் ரன் பண்ணுவாங்க. பிளேஸ் வந்து வில் பி ஓன்டாக இருக்கும், ஆனால் இவங்க மேனேஜ் பண்ணுவாங்க, இல்லாட்டா ஆப்ரேட்டும் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டி அதையும் பார்க்கலாம். நம்ம ஃப்ரான்ச்சைஸ்னு பார்த்தோன்னா விஜய் ஷல்பி, உதய்பூர் ஷல்பி, லக்னோ ஷல்பி, மும்பையில் உள்ள ஜைனோவா ஷல்பி, ராஞ்சி ஷல்பி, குவாலியர் ஷல்பி அப்படின்னு இது போயிட்டுருக்கு. மொத்தம் வந்து 6 இடங்கள் இருக்குது. ஸோ இவங்க 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஓன் ஆப்ரேட்டட், தென் ஃப்ரான்ச்சைஸி, ஓகே, அண்ட் யூஎஸில் இருக்க ஃபெசிலிட்டி. அது வந்து ஒரு சார்ட் ஆஃப் அ பேக்வர்டு இன்டெகிரேஷன் சொல்லலாம். ஏன்னா இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதெல்லாம் இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு வந்து அங்கேருந்து அந்த இம்ப்ளான்ட் வருது. மற்ற ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது, நியூராலஜி, ஆன்காலஜியும் பண்ணுறாங்க. ஏன்னா இது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் தான். ஸோ மித்த ஏரியாலும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதுதான் இவங்களுக்கு லார்ஜஸ்ட் ரெவென்யூ வர்ற ஏரியா. ஓகே, அண்டு இவங்க தான் வேர்ல்டு லீடர் இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட்டு. அதுதான் முக்கியமான பாயிண்ட். இது நார்மலாக நேற்று கூட பார்த்தோம் நம்ம ஹாஸ்பிட்டலில் எப்படி எவாலுவேட் பண்ணுறது அப்படின்ட்டு. அதுக்கு வந்து சர்டன் மெட்ரிக்ஸ் இருக்குது அண்டு சில ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸ் இருக்குது அதில். ஸோ இது ரெண்டும் பார்த்துட்டு அந்த கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா மித்த ஹாஸ்பிட்டலோட நம்ம வாங்கலாமா இல்லையான்னு டிசைட் பண்ணிக்கலாம். த ஃபஸ்ட்டு ஹோட்டல் மாதிரி தான் இது ஆல்மோஸ்ட். எத்தனை ரூம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அந்த இதில் வந்து எவ்வளோ ஆக்குப்பைடாக இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் ஆரம்பிக்கணும். அண்ட் மித்ததெல்லாம் அஃப்கோர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இவங்க வந்து நம்பர் ஆஃப் பெட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நியர்லி 1260. இதில் வந்து ஆக்குப்பைட் பார்த்தீங்கன்னா 626. தட் இஸ் 50% தான் இவங்களோட ஆக்குபேஷன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்கணுன்னா ஒவ்வொரு பெட்டும் எவ்வளோ ரெவென்யூ கொடுக்குதுன்னு பார்க்கணும். இவங்க பொறுத்த வரைக்கும் நியர்லி 38,000 rupees கிடைக்கிது உங்களுக்கு. ஓகே, தட் இஸ் தி ரெவென்யூ பர் பெட் பர் இயர். அது மாதிரி. ஆனால் இந்த குவார்ட்டரில் இவங்க கொடுத்துருக்காங்க 38,000 கிடைக்கிது அப்படின்ட்டு. அப்புறமேல வந்து ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் மெட்ரிக் நம்ம வந்து பார்க்கணும். த லெங்த் ஆஃப் ஸ்டே, அது பேஷண்ட் ஸ்டே லெஸர் த பெட்டர். ஆக்சுவலாக மித்ததெல்லாம் ஹையராக இருக்கணும், பட் இது மட்டும் குறைச்சிருக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம தான் ஏற்கனவே சொன்னோம், என்னென்னா இனிஷியலாக பேஷண்ட் அட்மிட் ஆனோன்னு தான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்புறமேல் போக போக குறைஞ்சிரும் இதுக்கு. ஏன்னா ஒன்ஸ் அது டயக்னோசிஸ் பண்ணிட்டாங்கன்னா என்னன்ட்டு அதுக்கு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தோன்னே அப்புறமேலே எக்ஸ்பெண்டிச்சர் குறைய ஆரம்பிச்சிடும் பேஷண்ட்ஸுக்கு, அண்ட் இன்கம் ஃபார் த ஹாஸ்பிட்டல் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ லெங்த் ஆஃப் ஸ்டே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மெட்ரிக் நம்ம பார்க்க வேண்டியது. அது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து 3.97 இருக்குது. அதுவும் குறைஞ்சிட்டே வந்துக்கிட்டே இருக்குது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த எல்லா பேராமீட்டர்ஸ்லும் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹாஸ்பிட்டல் வந்து இஸ் க்ரோயிங் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஏன்னா இப்போ வந்து ஆக்குபேஷன் வந்து 50% தான் இருக்குது. ஸோ பெட்டர் மெச்சூரிட்டி இருக்க தான் உங்களுக்கு வந்து அது ஆக்குபேஷன் பெட்டர் ஆகும். ஓகே,
அதாவது இந்த டாக்டரோட ராசின்னு சொல்லுவாங்க. ஆமாம். ஸோ அது எஸ்டாப்ளிஷ் பண்ணோம், அது வரைக்கும் டைம் ஆகும். அதனால தான் லாஞ்சிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஹாஸ்பிட்டல். மோர் த நம்பர் ஆஃப் த இயர்ஸ் ஆக்குபேஷன் வில் பி ஈவன் பெட்டர் அண்ட் பெட்டராக இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் சொன்னது வச்சு பார்த்தோம்னா Q1 ரிசல்ட் படி இன்பேஷண்ட் டீட்டெயில் வந்து 20,661 இருக்குது, அவுட் பேஷண்ட் 1,19,310 இருக்குது, சர்ஜரிஸ் வந்து 8,183 பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த இந்த ஸ்பிளிட்டு பார்த்துடலாம். சர்ஜரி கவுண்ட் அண்ட் சர்ஜரி கவுண்ட் அண்ட் குவார்டர் ஆன் குவார்டர் க்ரோத் என்னன்னு பார்த்தோம்னா ஆர்த்தோபிளாஸ்டி வந்து 38%, அது அந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஆகுது. நெஃப்ரோ அண்ட் யூராலஜி வந்து 36% க்ரோத் இருக்குது, 670க்கு மேலே பண்ணியிருக்காங்க. ஆன்காலஜி 15% க்ரோத் இருக்குது. ஆன்காலஜி அந்த கேன்சர் சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் ஆன்காலஜி. அதுக்கு அடுத்ததாக ஜென்ரல் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் 17% க்ரோ ஆயிருக்கு, ஒரு 730க்கு மேலே பண்ணியிருக்காங்க ஆப்ரேஷன். ஆர்த்தோபீடிக் 15% க்ரோ ஆயிருக்கு, 830க்கு மேலே பண்ணியிருக்காங்க. அதர் சர்ஜரி 1150ன்னு கொடுத்துருக்காங்க. ரைட். ஒன் மோர் மெட்ரிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதோட சேர்த்து பார்க்கணும். தெர் இஸ் பேயர் மிக்ஸ். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி ரெவன்யூ வருது? தெர் இஸ் செல்ஃப் பேயா, பேஷண்ட்ஸை அவங்களே பேமெண்ட் பண்ணிடுறாங்களா, இல்லாட்டா இன்சூரன்ஸ்லேருந்து கிடைக்குதா, இல்லாட்டா கவர்மெண்ட்டு இல்லாட்டா இன்ஸ்டிடியூஷன்ஸ் எதாவது பேமெண்ட் பண்ணுறாங்களா, இல்லாட்டா கார்ப்பரேட் அது மாதிரி வருதா, இல்லாட்டா ஃபாரின்லேருந்து பேஷண்ட்ஸ் வராங்க அப்படின்னு பார்க்குறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அந்த இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ்லேருந்து வர்றது தான் ஜாஸ்தி இருக்குது. அதுக்கு அடுத்தது தான் டைரக்ட் பேஷண்ட்டே பேமெண்ட் பண்ணுறது. தென் தேர்டு பொசிஷனில் இருக்கிறது தான் இந்த கவர்மெண்ட் ஆர் இன்ஸ்டிடியூஷன் பேமெண்ட். ஆமாம், செல்ஃப் பே வந்து 33% இருக்குது, கவர்மெண்ட் 25 இருக்குது, இன்சூரன்ஸ் 41 இருக்குது. அதான் ஹையஸ்ட். ஆமாம், கார்ப்பரேட் ரொம்ப கம்மி 1% தான் இருக்குது. ரைட். இதோட சேர்த்து நம்ம பார்க்க வேண்டியது இந்த ரெவன்யூ எங்கேருந்து வருது அப்படின்ட்டு. மேஜர் ரெவன்யூ வந்து ஆந்த்ரோபிளாஸ்டி 45% தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதான் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சொன்னோம். அதுக்கு அடுத்ததான் ஆன்காலஜி இருக்குது 11%. அதுக்கப்புறம் நெஃப்ராலஜி, நியூராலஜி எல்லாம் 4% இருக்குது, ஆர்த்தோபீடிக் 8% இருக்குது, கார்டியாக் சயின்ஸ் 8% இருக்குது, கிரிட்டிக்கல் கேர் அண்ட் ஜென்ரல் மெடிசன் 8% இருக்குது சார். ரைட். ஸோ இந்த கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபினான்ஷியல் இண்டிகேட்டர்ஸ் என்னென்னு பார்க்கணும். Q1 பார்த்தோம்னா 2,400 மில்லியன் கொடுத்துருக்காங்க, 240 கோடி. எபிட்டா 47.7 கோடியாக இருக்குது, எபிட்டா மார்ஜின் 19.9% இருக்குது, அண்ட் ப்ராஃபிட் 20.8 கோடியாக இருக்குது, ப்ராஃபிட் மார்ஜின் 8.7% வச்சுருக்காங்க. ஸோ ரெவன்யூ க்ரோத் நம்ம பார்த்தோம்னா Q4லேருந்து 15.3% க்ரோ ஆயிருக்கு சார், 208.2 கோடியிலேருந்து 240 கோடியாக அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி எபிட்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து 36.8% க்ரோ ஆயிருக்கு. சீக்வென்ஷியலாக பார்க்கும்போது 34.8 கோடியாக இருந்தது, இப்போது 47.7 கோடியாக இருந்திருக்கு. அப்புறம் இந்த பேலன்ஸ் ஷீட் ஃபிகர்ஸை பார்த்தலாம், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்களோட பாரோயிங்ஸ் எவ்வளோ இருக்குது அண்ட் நெட் டெட் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். கிராஸ் பாரோயிங் வந்து 108.7 கோடியாக இருக்குது, கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் 189.2 கோடியாக இருக்குது, நெட் கேஷ் வந்து 80 கோடி வச்சுருக்காங்க, 80.6 கோடி வச்சுருக்காங்க, ROCE 16.6 இருக்குது, டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.11 இருக்குது. ஸோ ஷால்பி லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து அதிகபட்சமாக போனது 52 வாரங்களில் 238 வரைக்கும் போயிருக்கு, இறங்கினது 114 வரைக்கும் இறங்கியிருக்கு, லாஸ்ட்டாக 228 ரன் க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது இட்ஸ் அ க்ரோயிங் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் எஸ்பெஷலி இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இவங்களை விட்டால் வேறு ஆள் இல்லை அப்படின்ட்டு. தோ இட்ஸ் அ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக இருந்தால் கூட, ஆனால் இவங்களுடைய மேஜர் ரெவன்யூ இந்த ஏரியாவில் தான் வருது. ஓகே, அண்ட் இவங்களுடைய யூஎஸில் இருக்க த இம்ப்ளான்ட் ஃபெசிலிட்டி ஆல்சோ இன்னும் இந்த இவங்களுடைய ஹாஸ்பிட்டல் குரூப்பை நல்லா சப்போர்ட் பண்ண போகுது. ஓகே, ஸோ இவங்களோட க்ரோத்து கூட பியூர்லி அசட் பேஸ்ட் இல்லாமல் ஈவன் அசட் லைட், ஏன்னா ஃப்ரான்ச்சைசி மாடலில் அடாப்ட் பண்ணுறாங்க. ஸோ நேச்சுரலி அ கிரேட் ஃபியூச்சர் அவைட்ஸ் தான் நம்ம சொல்லணும் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா இந்த ஹாஸ்பிட்டலுடைய பிஸ்னஸ் க்ரோ ஆகிறதுக்கு வயசானவங்களுக்கு சீக்கிரமாக முட்டி தேஞ்சு போகணும். ஓகே, இதெல்லாம் நடந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் பிஸ்னஸ் க்ரோ ஆகும். அப்படின்னு பார்த்தா எல்லாமே அப்படிதான், வயசான நிறைய இஷ்யூஸ் வரதான் செய்யும். ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் கொடுத்துருது உங்களுக்கு எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ் மட்டும் தான், தவிர சஜஷன் அட்வைஸை கொடுக்கறதுக்கு இல்லை. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் புதுசாக காவேரி பிஸ்னஸில் பார்க்க வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களையும் உங்களுடைய பணத்தையும் பத்திரமா பார்த்துங்க. முக்கியமாக கைகளில் தான் அடிபட்டுருச்சு அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோம்னா இந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் ஆகிங்க. Okay, so thank you so much. Thank you.